இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்கு 2025 மார்ச் 29ஆம் தேதி ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சி எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தனுசு ராசிக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பற்றினா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோங்க. தனுசு ராசிக்கு சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பிரம்மாண்ட சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனியால் உங்களுக்கு என்னென்ன விளைவுகளை கொடுப்பார் அப்படின்னா, நீங்கள் இது நாள் வரைக்குமே செஞ்ச நன்மைகளுக்கு பலன் அப்படிங்கிறத அனுபவிக்க போகிறீங்க. நீங்களே நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் வாழ்க்கையில் நல்லது செஞ்சுட்டு வந்தீங்களோ அனைத்து நன்மைகளுக்குமே ஒட்டு மொத்தமாக 2025 இருந்து 2027 வரைக்கும் அதற்கான பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக அனுபவிக்க முடியும். தனுசினுடைய வாழ்க்கையே முற்றிலுமாக நீங்கள் எதிர்பார்த்த முறைக்கு மாறப்போகுது. மிகப்பெரியதொரு அளவில் பிரம்மாண்டமான பல விஷயங்கள் உங்களை தேடி வந்தே தீரும். அப்போது நன்மைகள் செஞ்சால் இதெல்லாம் நடக்கும், தெரிஞ்சோ தெரியாமலேயோ செஞ்ச தப்புக்கு என்ன நடக்கும்? நிச்சயமாக அதற்கான பலனையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த சமயத்தில் யாரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே தப்பு பண்ண போகிறது இல்லை. தெரியாமல் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு சிறிய தவறு ஏற்பட்டிருந்தால் கூட சனி பகவான் அதற்கு கணக்கை தீர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவர். அப்படிப்பட்டவர் ஒரு நீதியை காக்கக்கூடிய ஒரு அரசனுடைய கரங்களில் இருந்து நாம் தப்பிக்கணும், சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். மிகப்பெரியதொரு ஆயுதத்தை கையில் எடுக்கணும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஞ்சநேயர் பக்தராக மாறணும், அவ்வளவுதான். இந்த ஒரு சூட்சமத்தை நீங்கள் கையாண்டாலே போதும், அந்த சனீஸ்வரனுடைய பார்வையில் இருந்து தப்பிக்க முடியாது, மறைஞ்சி வாழ முடியும். மிகப்பெரியதொரு அளவில் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனுடைய கரங்களை போயிட்டு நீங்கள் பிடிங்க. மிகப்பெரியதொரு அளவில் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் உங்கள் வீட்டு வாசல்லையே தடைப்பட்டு நிற்கும். அந்த அளவுக்கு வாயுபுத்திரனுக்கு சக்திகள் இருக்குது. புத்தாண்டு பிறந்ததுமே மார்ச் மாதத்துக்கு முன்பாகவே உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு மூலையில் ஆஞ்சநேயருடைய படத்தை வைங்க. அப்படி நீங்கள் வச்சுட்டு உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போதும் சரி, வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் சரி, உங்கள் கூடவே உங்களுடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டு வரக்கூடிய சனீஸ்வரர் வாசலிலேயே தடைப்பட்டு நிற்பார். மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக படுத்து தூங்க முடியும். இது நாள் வரைக்கும் தனுசு வீட்டுக்குள்ளே போனால் தான் பிரச்சனையே வரும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய இல்லம் நீங்கள் நினைத்தவாறே சுபமாக சுபிச்சமாக இருக்கும். எந்த விதமான ஒரு தேவையற்ற ஒரு தடங்கல்களும் ஏற்படாது. மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைங்கிறது கிடைக்கப் போகுது. அந்த வேலையால் உங்களை சில பேர்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டீங்க, நீங்கள் எதற்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமாக நினச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க முன்னாடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையால்
நீங்கள் கம்பீரமாக வாழ போகிறீங்க. மிகப்பெரியதொரு அளவில் அந்தஸ்து தேடி வந்தே தீருங்க. சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு வேலையை கொடுப்பார். வேலையை கொடுக்கும்போது அந்த வேலைக்கான இடமாற்றத்தையும் கொடுப்பார். ஆமாம், கண்டிப்பாக தனுசில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே தான் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. அதனால் விதியே உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல உட்கார வைக்கும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் தனுசுக்கு எழுச்சி மட்டுமே, வீழ்ச்சியே கிடையாது. சறுக்கி விழுந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களால் வேலையில் கவனத்தை செலுத்த முடியும். நீங்கள் இது நாள் வரைக்கும் 24 மணி நேரத்தில் நிறைய நேரம் தூங்கியிருப்பீங்க. இனி உங்களுக்கு அந்த 24 மணி நேரம் பத்தாது. நீங்களே வேலையை போதும் அப்படின்னு நினச்சி முடிச்சுட்டு வந்தாதான் அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதற்கான பணம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். கடனில் இருந்து வெளியில் வர முடியும். முக்கியமாக இந்த அர்த்தாஷ்டம சனியில் நிச்சயமாக உங்களுடைய கடந்த கால கடனில் இருந்து உங்களால் வெளியில் வர முடியும். ஏன்னா கடனால் நீங்கள் பாதி நாள் வேலைக்கு போகாமல் எத்தனையோ நாள் வீட்டில் இருந்திருக்கிறீங்க. அப்பேற்பட்ட ஒரு வேலையை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கும்போது அதற்கு தடையாக இருக்கக்கூடிய கடனையும் அவர் அடைக்க வழியை வகுப்பார். மிகப்பெரியதொரு அளவில் புத்துணர்ச்சியோடு வரக்கூடிய புத்தாண்டில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க. நீதிமன்ற வழக்குகள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன விளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த வழக்குகள் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு சாதகமான ஒரு முறையில் மாறும். நீங்கள் எந்ததொரு தீர்ப்பை எதிர்பார்த்து இத்தனை நாள் காத்துட்ருந்தீங்களோ அந்த ஒரு தீர்ப்பு நிச்சயமாக 2025 உங்களை தேடி வந்தே தீரும். தனுசு இது நாள் வரைக்குமே வச்ச குறிக்கு விழப்போகுது. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிச்சிடலாம். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களுடைய உடல் நலத்தை கேடாக்கக்கூடிய எந்த விதமான ஒரு உணவையும் நீங்கள் உட்கொள்ளாமல் இருந்தாலே போதும். நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ஏன்னா கால நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரியதொரு வழியை திறந்து விட போகிறாரு. அப்படி நமக்கு 4 நல்லது நடக்கும்போது 7 கெட்டது நம்ம கூடவே வருமா? உடலே நல்லா இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே நின்னாலும் நீங்கள் அந்த வாய்ப்பை உபயோகிக்க முடியாது. மிகப்பெரியதொரு அளவில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுடைய கவனக்குறைவால் மட்டுமே ஏற்படும். சனி பகவான் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய போகிறாரு. மிகப்பெரியதொரு அளவில் அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சனிக்கிழமை தோறும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனை தேடி போங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் சரி, எவ்வளோ தொலை தூரமாக இருந்தாலும் சரி, தயவு செய்து ஒரு 10 நிமிஷமாவது ஆதவனையே விழுங்கினிய அந்த அனுமனுடைய சன்னதியில் போயிட்டு உட்கார்ந்துட்டு அனைத்து பாரங்களையும் இறக்கி வச்சுட்டு வாங்க. மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வீரத்தோட இனி இருக்க போகிறீங்க. கம்பீரத்தோடு இருக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் பயந்துக்கிட்டே இருந்தீங்க இல்லைங்களா? அந்த பயமே உங்களுக்கு இருக்காது. ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் யாரை பார்த்தாலும் ஒரு பய உணர்வோடு தான் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருந்தது. மிகப்பெரியதொரு அளவில் ஒரு தெளிவான முடிவுகளை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களால் எடுக்க முடியும். அடுத்தவர்களுடைய ஆலோசனை என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்தவே பொருந்தாது. ஆனால் உங்களுடைய நண்பரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு தான் நடப்பாங்க. அவங்க சொல்கிறபடி இவங்க கேட்டால் இவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்க பேச்சை எப்போ கேட்குறத நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லா விஷயமுமே சரியாக நடக்கும். அது வரைக்குமே அடுத்தவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு குழப்பங்களை மட்டுமே தான் தரும். தீர்வை தரவே தராது. உங்களால் மிகப்பெரியதொரு திடகாத்திரமான ஒரு முடிவுகளை இனி வரக்கூடிய காலங்களில் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஆஞ்சநேயர் உங்களுக்கு பக்கபலமாக தக்க பலமாக கூடவே இருக்க போகிறாரு. அந்த ஹனுமனுடைய செந்தூரத்தை நீங்கள் உங்களுடைய நெத்தியில் எந்த அளவுக்கு சுமக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சுமைகளையும் பாரங்களையும் அந்த ஆஞ்சநேயரையே சுமைக்க ஆரம்பிச்சிருவார். சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து மறைந்து வாழ முடியும்.
மிகப்பெரிய அளவில் தனுசு உயரத்தை நோக்கி நகரப்போகுது. நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. தினமும் காலையில் எழுந்ததுமே ராமநாமத்தை உங்களுடைய மனசுக்குள்ளே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. இது நாள் வரைக்கும் நரகமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை வண்ண மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு சோலைவனமாக மாறப்போகுது. தனுசு அந்த ஆஞ்சநேயருடைய துணையோட வாழ்க்கையில் எதிர்நீச்சலை போட போகுது. மிகப்பெரியது அளவில் நீங்கள் வெற்றியை அடைந்தே தருவீங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது ஒரு காணொளியில் விரைவில் சந்திக்கலாம். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அர்த்தாஷ்டம சனியை பார்த்து யாருமே பயப்படாதீங்க. எந்த விதமான கஷ்டங்களும் ஆஞ்சநேயர் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது நெருங்கவே நெருங்காது. நிம்மதியாக இருங்க. நல்லதே நடக்கும்.